ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ. நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான். ஸோ சென்னை பள்ளிக்கரணை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு ஒரு 7.1 அதாவது 5.1.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஏவி ரிசீவர், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீட்டில் நம்ம வரும்போது ஒயரிங் பழைய ஒயரிங் எல்லாமே ஒரு நான் பிராண்ட் ஒயரிங் தான் லே பண்ணி முடிச்சிருந்தாங்க. பட் கஸ்டமர்கிட்ட நம்ம சஜஷன் சொல்லிட்டு நம்ம பழைய ஒயரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய ஒயர் நம்ம லே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீட்டில் என்டி அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய கேபிள் தான் நம்ம லே பண்ணியிருந்தோம். ஸோ ஃபர்தராக இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்தராக நம்ம இன்ஸ்டாலேஷன் ஒயரிங் எல்லாமே லே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஒயரிங்கை பொறுத்த வரைக்கும் பிராண்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பனானா பின் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பனானா பின் வரத்துக்கும் ப்ராஃபிகோல் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லையும், சப்வூஃபர் கேபிள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கனரா பிராண்டில் மேட் இன் ஜப்பான் கேபிளும் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அக்சசரிஸை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர்கிட்ட நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறது, ப்ராடக்ட் எந்த அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு அக்சசரிஸில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேலிபிரேஷன். ஸோ ஒரு ஹோம் தேட்டர் செக்மெண்ட்டில் எந்த அளவு நம்ம சூஸ் பண்ணி வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி கேலிபிரேஷன் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ இங்கே நம்மளால் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம் ஆடிசி கேலிபிரேஷன் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்டு இருப்போம். பட் ஆடிசி கேலிபிரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆடியோ ட்ராக் உங்களுக்கு அது கொடுக்காது. ஸோ அதோட கிராஸ் ஓவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறதுனால ஸோ அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சிஸ்டமேட்டிக் அதாவது சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம அந்த ரூமை அனலைஸ் பண்ணி ஸோ அந்த ரூமுக்கு என்ன தேவையோ அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஃப்ரீக்வன்சி தேவையோ அதை நம்ம மேனுவலாக டியூன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கேலிபிரேஷன் அதாவது சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இது மூலிமா நம்ம கிராஸ் ஓவர்ஸு, டைம் அலைன்மெண்ட்டு எல்லாமே நம்ம கரெக்டாக செக் பண்ணி அந்த ரூமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ரூமுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேலிபிரேஷன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அந்த வகையில் இந்த கஸ்டமருக்கும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் கேலிபிரேஷன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த கஸ்டமர் ரேட்டில் ஒரு 5.1.2 டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ ரிசீவர்ஸை பொறுத்த வரைக்கும் டெனானில் X1600H 7.2 சேனல் அவங்க சப்போர்ட் பண்ணோம். ரிசீவர்ஸு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு மின் கண்டிஷனில் தான் நம்ம கஸ்டமர் கொடுத்துருந்தோம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் டெனை அப்படிங்கிற ஒரு பிராண்டில் 5.1 சேட்டலைட் டைப் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ சேட்டலைட்டாக இருந்தாலும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ சேட்டலைட் தாராளமே ஒரு வீட்டுக்கும் ஒரு ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பட் சப்வூஃபர் மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு பேஸ் ரெஸ்பான்ஸ் உங்களை எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய 5.0வும் ஒரு சப்வூஃபரும் பார்த்துட்டிங்கன்னா 10 இன்ச்சஸில் 10 நம்ம கொடுத்துருந்தோம். இந்த சப்வூஃபர் ஃப்ரண்ட் ஃபேரிங் பண்ணக்கூடிய மாடல் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ்.
அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கஸ்டமர் வீட்டில் ஃபால் சீலிங் யூஸ் பண்ணதுனால ஸோ நம்ம மோனோப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டடில் ஸோ அதில் 6.5 இன்ச்சஸில் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துருந்தோம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு கஸ்டமரில் ஒரு டால்பி அட்மாஸ் செட்டப் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பேக்கேஜஸ் என்ன தேவைப்படுது, ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஹோம் தியேட்டர் பேக்கேஜ் வாங்கிட்டீங்க, ஸோ இன்ஸ்டாலேஷன், கேலிபரேஷன், டியூனிங் இது எது தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்ககிட்ட பிராண்ட் நியூ அண்ட் யூசர் ஐட்டம் ரெண்டுமே நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த வித என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறந்துடாம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்தா மட்டும்தான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ அதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம்.